கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு தேவச்சனமே, என் அன்பு சகோதரனே சகோதரியே, கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினால் உங்கள் யாவரையும் அன்போடு ஜீவபாதை எழுப்புதல் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்தி வரவிருக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதித்து உங்களுக்கு சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் பாதுகாப்பையும் விடுதலையும் கொடுப்பாராக. இந்த நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், மத்தேயு 25 35-36 வசனங்களில், நான் பசியாயிருந்தேன், எனக்கு ஆகாரம் கொடுத்தீர்கள். நான் தாகமாயிருந்தேன், எனக்கு தண்ணீர் கொடுத்தீர்கள். உடையில்லாது இருந்தேன், எனக்கு உடை கொடுத்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். நான் அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். இப்படியாக பல காரியங்களை அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். இவைகளெல்லாம் எனக்கு நீங்கள் செய்தீர்கள் என்று அவர் சொல்லுகிற பொழுது அங்கே சீசர்கள் கேட்கிறார்கள், ஆண்டவரே, நாங்கள் இவைகளை உமக்கு எப்பொழுது செய்தோம் என்று கேட்கிற பொழுது அவர் சொல்லுகிறார், இவைகளெல்லாம் இப்படிப்பட்ட நற்கிரியைகளெல்லாம் எந்த ஏழைகளுக்கு, விதவைகளுக்கு, திக்கற்றவர்களுக்கு, ஆதரவற்றோருக்கு, நீங்கள் எளிய ஜனங்களுக்கு செய்கிறீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று அர்த்தம் கொள்ளுகிறார். தன்னையே சுட்டி காட்டுகிறார். இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு நீங்கள் செஞ்சீங்கன்னா அதை எனக்கு செய்ததாக அவர் அங்கீகாரம் பண்ணுகிறார். தனக்கு செய்ததாக அங்கீகாரம் பண்ணி அதற்குரிய பலனையும் பங்கையும் ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளை, தானங்களையும் தர்மங்களையும் நன்மைகளையும் நற்பண்புகளையும் நல்ல காரியங்களையும் ஏழை எளிய மக்களுக்கு செய்வோம். கர்த்தர் அதை அங்கீகரித்து நாம் அவருக்கே செய்ததாக அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். அவர் அதற்கு கடனாளியாக இருக்கிறதாகவும் சொல்லுகிறார். அன்பு தேவச்சனமே, கர்த்தருக்கே இதாம் செய்வதாக நினைத்து ஏழை எளிய மக்களுக்கு, திக்கற்றவர்களுக்கு, விதவைகளுக்கு நாம் கொடுத்து விசாரித்து அவர்களுக்கு நன்மை செய்வோம். திராணி இருக்கிற பொழுது அப்படிப்பட்ட நன்மைகளை செய்து ஆண்டவரை மகிழ்விப்போம். கர்த்தர் மகிழ்ச்சியாக இருக்கிற பொழுது அவர் நம்மை மகிழ்ச்சியான வாழ்க்கைக்குள் நடத்துவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.